ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாமணி. இன்றைக்கி சேனலில் பார்க்க போகிற தலைப்பு சப்ஸ்கிரைபரோட கொஷின், வாமணியோட ஆன்சர்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத எபிசோட் நம்பர் 4ல் நம்ம பார்க்க போகிறோம். முதலீடை பற்றியான சந்தேகங்களுக்கு பதில்கள் என்ன மாதிரி இருக்கோ தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம வாமணி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாரும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட இமெயில் அட்ரஸ் ப்ளஸ் வாட்ஸ்அப் நம்பர் நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் சரி, இல்லை சேமிப்பு பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை இமெயில் டீட்டெயில்டாக பண்ணுங்கள். அதற்கேற்ற மாதிரி நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். சரி, சப்ஸ்கிரைபர் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சார், யூஎஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி விக்னஸ் கேட்டிருக்காங்க. யூஎஸ்ஏ அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. அங்கே லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அமேசானாக இருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கலாம், கூகுள், அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனியை அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணி ஒரு 30 ஸ்டாக்கோ இல்லை சரி ஒரு 40 ஸ்டாக்கோ செலக்ட் பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் ஆனவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியா இன்வெஸ்டர்ஸ் ஒரு 500 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 500 கோடி பணத்தில் மெஜாரிட்டியாக பணத்தை இந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சப்போஸ் அப்படி கலெக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் உள்ள மியூச்சுவல் ஃபண்டு தான் யூஎஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிம்பாங்க. ஈக்விட்டினா நல்லாவே தெரியும், ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ பொதுவாக வெல் நோன் யூஎஸ் ஃபண்டாக ரிலேட்டடான பார்த்தீங்கன்னா 2 ஃபண்ட் இருக்குது. ஒன்று ஃப்ராங்க்லின் இந்தியா ஃபீடர் யூஎஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்குறப்ப ஐசிஐசிஐ பொட்டன்ஷியல் யூஎஸ் ப்ளூ சிப் ஃபண்டுன்னு இருக்குது. ஸோ இந்த 2 ஃபண்டுமே நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 13% 15% 5 வருஷத்துக்குள்ள ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஎஸ் ரிலேட்டடான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, அதில் அங்கே யூஎஸ் கம்பெனிஸில் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதில் இருக்கக்கூடிய க்ரோத் என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்றத ஸோ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி யூஎஸ் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டோட பங்கு இருக்கணுமா அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தனமணி அப்படின்றவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஹாய் சார், நான் ஒரு ஆட்டோ டிரைவர். இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, நாங்கள் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணியிருக்கோம், எல்ஐசியில் நான் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன், ஸோ பேங்க்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ண முடியும், எவ்வளோ அமௌண்ட்லேருந்து இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி டெபாசிட்ன்றும் சரி எந்த ஒரு தடையும் கிடையாது. 100 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெபாசிட் பண்ணலாம். ஸோ 500 ரூபாய் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய அதாவது நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணமும் சரி, இல்லை டெபாசிட் பண்ணக்கூடிய பணம் அடுத்த எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு தேவை, அதாவது 3 மாதம் கழிச்சு தேவையா, இல்லை 3 வருஷம் கழிச்சு தேவையா, இல்லை 10 வருஷம் கழிச்சு தேவையா அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். அதே போல் நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய நபர் அப்படின்றத அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஸோ தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்மால் சேவிங் ஸ்கீம்னு பார்க்குறப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லையும் சரி, பேங்கிங் சைடில் ஆர்டி இருக்குது, எஃப்டி இருக்குது, சுகன்யா ஸ்மிருதி இருக்குது, பிபிஎஃப் இருக்குது, ப்ளஸ் எம்ஐ ஸ்கீம் இருக்குது, டைம் டெபாசிட் இருக்குது. அந்த மாதிரி ஸ்மால் சேவிங்னு பார்க்குறப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் ப்ராடக்ட் வழியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் அது இல்லாமல் ரிஸ்க்கும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும், நான் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடான ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கும். ஸோ ஒரு சில டைமில் பார்க்குறப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கிற பட்சத்தில் உங்கள் பணமானது நெகட்டிவ் ரிட்டர்ன் போகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் பார்க்குறப்ப நிறைய ஈக்விட்டி ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்குது, டெப்ட் ரிலேட்டடான இருக்குது, மணி மார்க்கெட் ரிலேட்டடான இருக்குது, ப்ளஸ் ஹைப்ரிட் ரிலேட்டடான இருக்குது. ஸோ இது மாதிரி இதில் நிறையா இருக்கிறதுனால ஸோ நீங்கள் தாராளமாக பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸராக அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இல்லை இன்னமும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா எங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்குது, இல்லைனா வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தாராளமாக எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ குணசேகரன் அப்படின்ற கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி மார்க்கெட் லைட்டாக டவுன் ஆகிறப்ப நான் மியூச்சுவல் ஃபண்டில் ஹோல்ட் பண்ணலாமா, இல்லை எஸ்டிபி எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லையும் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் எப்போ ரொம்ப டவுன் ஆகுது, எப்போ நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்தி வைங்க கொஞ்ச நாளைக்கு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சு, மார்க்கெட் நல்ல விதத்தில் போகுதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். லம்சமான்றது சிங்கிள் அமௌண்ட், லைக் 1 லட்ச ரூபாய், இல்லை 2 லட்ச ரூபாய், இல்லை 50,000 ரூபாய், உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ அதற்கேற்ற மாதிரி லம்சமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி சிப் வழியாக, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக மந்த்லி நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி பே பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் டவுன் ஆகிறப்ப நீங்கள் சிப் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணாதீங்க, அது கன்டினியூ பண்ணுங்கள். மார்க்கெட் டவுன் ஆகிற பட்சத்தில் போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வேல்யூம் டவுன் ஆகும். அந்த பட்சத்தில் அவங்க என்ஏவி வேல்யூ, அதாவது நெட் அசெட் வேல்யூ அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணுறப்போ உங்களுக்கு கம்மியாக இருக்கப்போ உங்களுக்கு யூனிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் ஆகிறப்போ காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ எந்த ஒரு பட்சத்திலையும் உங்கள் கோல் நிறைவேறிடுச்சா, நீங்கள் எந்த எய்முக்காக இன்வெஸ்ட் பண்ண வரீங்க மியூச்சுவல் ஃபண்ட்லன்ற பார்த்துட்டு அதை நிறைவேறியிருந்தால் மட்டும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லேருந்து வெளியில் வாங்க. இல்லைனா அது மார்க்கெட் டவுன் ஆகுது, ஸோ ஆயில் விலை ஏறுது, இது மாதிரி மேக்ரோ ரீசன்னால் குறையுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்றைக்கும் சிப்பை ஸ்டாப் பண்ணாதீங்க.
ஸோ எஸ்டிபியை பொறுத்தளவுக்கும் சிஸ்டமேட்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அப்படின்ற சொல்லுவாங்க. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்லையும் எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லையும் சரி இந்த எஸ்டிபி வச்சுருப்பாங்க. ஸோ எஸ்டிபின்றது என்ன மாதிரி ஒர்க் ஆகும்னா, அதாவது நீங்கள் ஒரு லம்சமாக ஒரு 2 லட்ச ரூபாய் இல்லை 3 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து லோயர் ரிஸ்க் உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் லிக்விட் ஃபண்டோ இல்லை மணி மார்க்கெட் ஃபண்டோ அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்டோ அந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை மாதம் வந்து ஈக்விட்டி ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்கு எஸ்டிபி மூலியமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் அவைலபிலிட்டாக இருக்குது. இது எஸ்டிபி மெத்தட்ன்றது ஒரு ஸ்கீம் கிடையாது, இது ஒரு ஆப்ஷன் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இருந்தால் எஸ்டிபி வழியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. இன்னொரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஐ ப்ரோ கேன் யூ ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் அபவுட் அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்ட் அப்படின்றது டெப்ட் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் தான். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணக்கூடிய பணத்தை ஃபண்ட் மேனேஜர் எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, டெப்ட் அதாவது கடன் பத்திரங்கள் ரிலேட்டடான ப்ராடக்ட்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்டோட மெச்சூரிட்டி பீரியட் எப்படி இருக்குன்னா 91 டேஸ்க்கு முதிர்வு அடையக்கூடிய ப்ராடக்ட்டில் மட்டும்தான், கடன் பத்திரங்களில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய கோலானது அடுத்த 6 மாதம் கழிச்சோ இல்லை அடுத்த 12 மாதம் கழிச்சோ அடுத்த 18 மாதம் கழிச்சோ இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணமானது 18 மாதம் கழிச்சு தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப லிக்விட் ஃபண்டில் கம்பேர் பண்ணுறப்போ 1% எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஆதித்யா பிர்லா அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்ட் இருக்குது, எஸ்பிஐ மேக்னம் அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்ட் இருக்குது, ஆக்சிஸ் அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்கள் பணம் வந்து ஓரளவுக்கு சேஃப்டியாக இருக்கும், ப்ளஸ் லோவர் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ உங்களுடைய போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி அல்ட்ரா ஷார்ட் டர்ம் ஃபண்டுக்கு கோல் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நான் எஸ்பிஐ பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டில் மாதம் 11ஆம் தேதி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் செலுத்திட்டு வரேன். அந்த சிப்போர்ட் அமௌண்ட்டை எனக்கு கையில் கிடைக்கிறப்போ 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே செலுத்த முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ தாராளமாக நீங்கள் உங்கள் கையில் பணம் கிடைக்கிறப்போ அடிஷ்னல் பர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிப்போலியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுடைய இன்டர்வென்ஷன், அதாவது வந்து உங்களுடைய தேவை எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் தேதி 11ஆம் தேதினா 11ஆம் தேதி, 5ஆம் தேதினா 5ஆம் தேதி 1000 ரூபாய்னா 1000 ரூபாய் எந்த அமௌண்ட் நீங்கள் மேண்டேட் செட் பண்ணுறீங்க ரிஜிஸ்ட்ரேஷனாக அந்த டைம்லேருந்து அமௌண்ட்டு போயிட்டுருக்கும். நீங்கள் சிப்பு அமௌண்ட், இந்த சிப்பை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஸ்டாப் பண்ணுற வரைக்கும் போயிட்டுருக்கும். இன்கேஸ் நீங்கள் சிப்பை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் மாதம் வந்து மேனுவலாக நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து போயிட்டு நீங்கள் பண்ணுறதுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். எகைன் நீங்கள் வந்து எந்த டேட்டில் பண்ணுறீங்களோ அந்த டேட்டில் கூட பண்ணிக்கலாம். விருப்பம் போல் நீங்கள் 5ஆம் தேதி பண்ணிக்கலாம், இல்லை 10ஆம் தேதி, 15ஆம் தேதி, 20ஆம் தேதி, எப்படி உங்களுக்கு கையில் பணம் இருக்கோ ஸோ அந்த டைமில் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ப்ளீஸ் ரெக்கமெண்ட் மீ ஃபார் 5 இயர் வெரி குட் எஃப்எம்ஜி ஃபண்டு 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா. ஸோ 1 லட்சம் நீங்கள் பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எஃப்எம்ஜி ஃபண்டு எதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எஃப்எம்ஜி ஃபண்டை பொறுத்து பார்த்தீங்கன்னா 2 மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் எஃப்எம்ஜி ஃபண்ட் வச்சிருக்கு. ஒன்று எஸ்பிஐ கன்சம்ஷன் ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் இருக்குது. இன்னொன்று பார்க்குறப்ப ஐசிஐசிஐ எஃப்எம்ஜி ஃபண்ட் இருக்குது. எஃப்எம்ஜினா என்னென்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சம்ஷன் ரிலேட்டடான தீம் இருக்கும். லைக் பார்லேஜ் இருக்கலாம், ஹச்யூஎல் இருக்கலாம், ஐடிசி. ஸோ அந்த மாதிரி கன்சம்ஷன், அதாவது மக்களிடத்தில் ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய பொருட்களை விற்கக்கூடிய கம்பெனிஸ் தான் வந்து எஃப்எம்ஜின்னு பொதுவாக சொல்லுவாங்க. இந்த எஃப்எம்ஜியோட கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்க்குறப்போ அந்தளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கோட க்ரோத் இல்லை, மியூச்சுவல் ஃபண்டு சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா நிறைய கம்பெனி வந்து கன்சம்ஷன் ரிலேட்டடான தீம் வந்து ரொம்பவே டவுனாக போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த எஃப்எம்ஜி ரிலேட்டடான மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா செக்டர் ப்ளஸ் திமேட்டிக் ஓரியன்டானது. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ ரிஸ்க்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த எஃப்எம்ஜி ரிலேட்டடான செக்டரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நல்லா புரியும், இல்லை வந்து நான் இதை பற்றி ரிஸ்க் எடுக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 7 வருஷத்துக்கு மேலே உங்களுடைய பணம் தேவைப்படுதுன்னா நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி செக்டரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அந்த செக்டர் என்ன மாதிரி நல்லா பிஸ்னஸ் பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் புதுசாக நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ண வரீங்க, இல்லை வந்து நான் ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறேன்றவங்க இந்த மாதிரி ஃபண்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லதும் கூட. ஏன்னா எஃப்எம்ஜியை பொறுத்தளவுக்கு வந்து ரொம்பவே அதிகம் ரிஸ்க் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் ரேட்டிங்கு 1 ஸ்டார் இருந்தால் நல்லதா, இல்லை 5 ஸ்டார் ரேட்டிங் இருந்தால் நல்லதா, விச் ஸ்டார் ரேட்டிங் வந்து குட் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு ஸ்டார் ரேட்டிங் டிபெண்ட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் உள்ளே வராதிங்க. ஏன்னா நிறைய ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. லைக் நீங்கள் மணி கண்ட்ரோல் எடுத்துக்கலாம், வேல்யூ ரிசர்ச் ஆன்லைன் எடுத்துக்கலாம், மார்னிங் ஸ்டாராக இருக்கலாம், இல்லை வந்து கிறிசில் ரேட்டிங்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே வந்து அந்த பர்டிகுலர் ஒரு லாஸ்ட் ஒரு 6 மாதமோ இல்லை லாஸ்ட் ஒரு 12 மாதம் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஸ்டார் ரேட்டிங்கிறது நிலையானது கிடையாது. ஸோ குவார்ட்டர் பேஸும் சரி, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டார் ரேட்டிங்கை வச்சுக்கிட்டு மட்டும் நீங்கள் மியூச்சுவல்
ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண வராதிங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய கோல் என்ன கோல், நீங்கள் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ண வரீங்க, ஸோ எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் ரிஸ்க் என்ன மாதிரி இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு ஈக்விட்டி ரிலேட்டடான இன்வெஸ்ட் பண்ண வரீங்களா, டெப்ட் ரிலேட்டடான இன்வெஸ்ட் பண்ண வரீங்க, ஸோ அப்படின்றத பார்த்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வரீங்க, லம்சமாக பண்ண முடியுமா இல்லை சிப் வழியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றத ஸோ டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டி ரிலேட்டடான வரப்போ சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் இருக்கும், டெப்ட் இதுவும் சரி, அது எல்லாமே வந்து ஒரு ரிஸ்க் அசோசியேட்டாக இருக்கும். மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இல்லை அப்படின்றது கிடையவே கிடையாது. எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்லேயும் ரிஸ்க் இருக்குது. ஸோ வெறுமனையாக நீங்கள் ஸ்டார் ரேட்டிங்கை பேஸ் பண்ணி மட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற வரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரோ இல்லை எங்களை மாதிரி யூடியூபரோட ஹெல்ப் கேட்டுக்கிட்டு நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் ப்ளஸ் ஆன்சர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், அதற்கேற்ற மாதிரி நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.